கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் மின்சாரம் தடைபட்டு மாற்று ஏற்பாடின்றி மேயர், கவுன்சிலர்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கூட்டத்தை நடத்தும் அவலம் ஏற்பட்டது. ஜெனரேட்டர் பழுதால் மின்சாரம் தாமதமானதால் திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர் கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார். இது திமுக அரசின் திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டம் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு நாளை கலந்து போய் அரை மணி நேரம் ஆகுது. ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கூட மாநகராட்சியில இல்லை. சேலம் போடிநாயக்கன்பட்டி ரயில்வே தரைபாலம் அருகே கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி 20வது வார்டுக்கு உட்பட்ட போடிநாயக்கன்பட்டி பகுதியில் ரயில்வே தரைபாலம் இணைப்பு சாலையில் கழிவுநீர் தேங்கி மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கால்வாய் அடைப்பு காரணமாக கழிவுநீர் சாலையில் வழிந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியுறுகின்றனர். நோய் தொற்று அபாயம் உருவாகிய நிலையில் மாநகராட்சியும் ரயில்வே நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள், பதிவேடுகள் பாழான அவலம் அரங்கேறியுள்ளது. கிராம நிர்வாக அலுவலகத்தை விடியா அரசு கடந்த 4 ஆண்டுகளாக முறையாக பராமரிக்காததால் ஆங்காங்கே சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு மழைநீர் கசிந்தும் கரையான்கள் அரித்தும் காணப்படுகிறது. இதனால் நில ஆவணங்கள், சான்றிதழ்கள், புள்ளி விவரங்கள், பொது சொத்து பதிவேடு, தகவல் பதிவேடுகள் பாழாகி வருகிறது. இதற்கு விடியா அரசின் அலட்சியமே காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்டில் சிக்கிக் கொண்ட 17 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பி பிளாக்கில் உள்ள 5வது தளத்தில் லிப்ட் பழுதாகி நிற்காமல் போனதால் அதில் இருந்த 17 பேர் சிக்கிக் கொண்டனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு 17 பேரும் அலறிய நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு லிப்ட் சாவி மூலம் திறக்கப்பட்டு அனைவரும் மீட்கப்பட்டனர். இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்தும் விடியா அரசு மக்களின் உயிரை மதிக்காமல் அலட்சியமாக இருந்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. அந்தியூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வாகனங்களில் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அந்தியூர் பேருந்து நிலையம் அருகில் துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அத்தானி அருகே பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டது. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை, மார்க்கெட் டெண்டர் முறைகேடு, ஜிஎஸ்டி பில், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக கவுன்சிலர்கள் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மாதம் 1 கோடி செலவிட்டும் குடிநீர் விநியோகம் சரியாக இல்லை என குற்றம் சாட்டிய பின்னர் மாநகராட்சி நிர்வாகம் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சிக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை குடிநீரை கொடுக்கக்கூடிய அவல நிலையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்குது. அந்த குடிநீர் வருவதற்கு சேலம் மாநகராட்சிக்கு வரத்துக்கு மட்டும் மாச செலவு, பராமரிப்பு செலவுன்னு 50 லட்சம், அதில் மோட்டர் போயிடுச்சு, ஒயர் எரிஞ்சு போச்சு 50 லட்சம். 1 கோடி ரூபாயை சேலம் மாநகராட்சி இன்னைக்கு செலவு செய்தான் சேலத்துக்கு பொதுமக்களுக்கு குடிநீரை கொடுக்கக்கூடிய அவல நிலையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கி இருக்கிறது. கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் செண்பகனூர் அருகே ராட்சத மரம் முறிந்து சாலையை மறித்ததால் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழைக்காலங்களில் முறிந்து விழும் மரங்களை முன்கூட்டியே அகற்றாத வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் இந்த நிலை ஏற்பட்டதாக பயணிகள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். தற்போது நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.